பாஜகவில் இணைந்தாரா ஓபிஎஸ்? வெளியான அதிர்ச்சி தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிக மிக முக்கியமான நபராக இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது தன்னிச்சையாக விடப்பட்டிருக்கிறார். ஒரு காலத்திலே பாஜகவுடைய ஆதரவும் ஓபிஎஸ்க்கு மிக வலுவாகத்தான் இருந்தது. எப்பவுமே பாஜக ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்த போதிலுமே அது மறைமுகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தார் தொண்டர் உரிமை மீட்பு குழு. அதே போல நீதிமன்றத்தில் வழக்குகள், தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பூரா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடுக்க ஆரம்பித்தார். எதற்காண்டி அப்படின்னு பார்த்தா அதிமுக ஒன்றிணைய வேண்டும். அதிமுக அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒன்றிணைந்தால் அடுத்த தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமியும் அதே போல அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் மனம் வைத்தால் மட்டும்தான் பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர முடியுமே தவிர மற்றவரை நீதிமன்றங்களின் மூலமாகவோ தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வதந்திகள் பரவி கொண்டிருந்தது. நாளுக்கு நாள் அவருக்கும் ஆதரவுகள் என்பது கூடிக்கொண்டேதான் இருந்தது. இந்த சூழலில் நேற்று தினம் டெல்லி பயணம் கிளம்பி இருக்கிறாராம். அங்கே நமது உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்களையும் அதே போல ஜேபி நட்டாவையும் சந்திப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார். அவர் இந்த சந்திப்பு நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இணையதளங்களிலே பல வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அதில் முதல் வதந்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை விட்டு பாஜகவிலே இணைய போகிறார். அதற்காண்டிதான் ஜேபி நட்டாவையும் அதே போல அமித்ஷா அவர்களையும் சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார். சந்திப்பு நடத்த போகிறார். அந்த சந்திப்பு முடிந்த பின்பு அவர் கண்டிப்பாக பாஜகவிலே இணைய போகிறார். அடுத்தபடியாக பாஜகவுடைய தமிழகத்துடைய தலைவராக மாற்றம் செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அதிமுகவை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன், தனி கட்சி தொடங்க மாட்டேன், புதிதாக எந்த ஒரு கட்சியிலும் இணைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்பல்ல முன்கூட்டிய அறிவிப்புகளை கொடுத்து விட்டார். அதன் காரணமாக தான் தனி கட்சி என்ற ஒரு வார்த்தை இன்று வரைக்கும் தொடங்காமல் அதற்குரிய ஆலோசனைகள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர தனி கட்சி என்றதே இது வரைக்கும் தொடங்கல. அதிமுகவில் தான் நான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இப்போ சமீப காலமாகவே இந்த 2 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பாஜகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அது உண்மை இல்லை, பொய்யான ஒரு செய்திகள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.